ஹாய்! சண்டே மார்னிங் ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்காக அக்கா வீட்டுக்கு வந்திருந்தோம். எல்லாருமே கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி சாட்டர்டே அன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே கிருஷ்ண ஜெயந்திக்கு அக்கா பசங்களுக்கு கிருஷ்ண ராதா வேஷம் போட்டாச்சு. இப்போ ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ரெடியாகி மாத்தி மாத்தி போஸ்லாம் கொடுத்து வீடியோலாம் எடுத்தோம். ஃபங்க்ஷன் என்னன்னா மாமா வீட்ல காலையில மொய் விருந்து, ஈவினிங் அவங்க பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா. ரொம்ப நாள் ஆச்சு ஊர்ல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி நல்லா ஜாலியா இருந்தது. எல்லாரும் தட்டு தூக்கிட்டு வந்தோம். என்ன 3 தெருவை 3 மணி நேரமா சுத்த வச்சுட்டாங்க. ஆனா ஜாலியா தான் இருந்தது. அடுத்தது சாப்பாட்டுல இறங்கியாச்சு. உசிலம்பட்டி போனாலே அங்க கறி சாப்பாடா இருந்தாலும் சரி, சாம்பார் சாப்பாடா இருந்தாலும் சரி, ஒரு ரசம் வைப்பாங்க. அதுக்கு எங்க நாக்கு அடிமை. அதுவே சாம்பார் சாதமா இருந்தா ஒரு ஜவ்வரிசி பாயாசம் வைப்பாங்க. அதை நானும் ஆளினியும் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. சொந்த ஊருக்கு போயிட்டு குலதெய்வத்தை கும்பிடாம எப்படி? மாமா வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சிருந்ததே தும்மக்குண்டு மூணுசாமி கோயிலுக்கு பக்கத்துல தான். அதனால அப்பாரூட்டு கோயில்ல போயிட்டு ஒரு கும்பிட போட்டுட்டு அங்கிருந்து ஒரு 10 நிமிஷம் தான் வீட்டுக்காரோட குலதெய்வ கோயிலும், அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு பிள்ளைங்க எல்லாம் ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் கிராமத்துக்கு வந்திருக்கோம். இயற்கையை ரசிக்காம எப்படி? அங்க இருந்த கரும்பு காடு, நெல்லிக்காய் தோட்டம் எல்லாத்துலயும் போயிட்டு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்தோம். அப்புறம் மூணுசாமி கோயிலுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆலமரத்தை போட்டு உழுக்குன்னு உலுக்கி மேலே ஏறி உட்காந்து எல்லாரும் விளையாண்டோம். அப்போ அங்க இருக்க விழுதுல தொங்கி விளையாண்டுட்டு இருக்கும்போது கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரியா பிடிச்சி விளையாட முடியல. நான் படிச்ச ஸ்கூலுக்கு பக்கத்துலயும் ஆலமரம் இருந்தது. அப்ப இந்த மாதிரி விளையாடும் போதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகல. இப்ப ரொம்ப நோகாம இருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். 4 நாள் லீவை நல்லா என்ஜாய் பண்ணோம். பெங்களூருக்கு கிளம்ப வேண்டியதான். டாடா.